இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல். எத்தனையோ ரட்சிப்புக்காக நீங்கள் நெடுங்காலமாய் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் காத்திருக்கலாம். பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கணவன் ரட்சிக்கப்படணும், நல்ல வேலைக்காக காத்திருத்தல், திருமணத்துக்காக காத்திருத்தல், ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருத்தல், இந்த மாதிரி அநேக ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் அது கிடைக்காம கால தாமதமாகிறது நினச்சி உங்கள் இருதயம் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் அந்த இருதயம் இருக்க போகுதுன்னு சொல்கிறாரு. கர்த்தர் இன்றைக்கி உங்களை கலங்காமலும் திகையாமலும் இருக்கும்படியாக சொல்கிறார். ஏன்னா காத்திருத்தலினுடைய காரியத்தை, அந்த பொறுமையை, நீடிய பொறுமையை, உங்கள் சாந்த குணத்தை தேவன் பார்க்கிறதா இருக்கலாம் இல்லையா? உங்களை புடமிட்டு கொண்டு இருக்கிறதா இருக்கலாம், உங்களை சோதித்து கொண்டு இருக்கிறதெல்லாம் இருக்கலாம், அந்த வசனத்தின் மூலமாக உங்களை புடமிடுகிறதா இருக்கலாம். நீங்கள் எப்படி கர்த்தருக்கு உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நீடிய பொறுமை, சாந்தத்தை வெளிப்படுத்துகிறீங்க, அந்த கனிகளை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீங்க என்பதை கூட காண்பதாக இருக்கலாம். அப்போ கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்றார் இல்லையா? அப்போ கர்த்தர் உங்களுக்காக மனமிறங்கி நீங்கள் காத்திருக்கிற காரியத்திலே ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு தரப்போகிறார். அதுதான் இன்றைக்கி நம்மோடு இடைப்படுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்குறோம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான்னே கர்த்தர் சொல்லுகிறார். தன் சீஷர்களிடத்தில் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை விட்டு நான் போகிறேன், ஆனால் மறுபடியும் நான் உங்களிடத்துல திரும்பி வருவேன். அதனால் நீங்கள் துக்கம் அடையாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு நான் மறுபடியும் திரும்பி வரும்போது உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்துலேருந்து எடுத்து போட முடியாது. அது போல தான் அதிக காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணுது. அந்த விரும்பினதை தேவன் கொடுக்கும்போது அந்த சந்தோஷத்தை ஒருவரும் உங்கள் இலையிலிருந்து எடுத்து போட முடியாது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்கிறார், வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்புன்னு இருக்குது. அப்போ நம்ம மன வாஞ்சை, மன விருப்பம், நம்ம ஆத்துமாவுக்கு அது இனிதாக இருக்கும். அது நமக்கு கிடைக்கும்போது நம்ம ஆத்துமாவுக்கு அது இனிதாக இருக்கும். அந்த ஆத்துமா தான் எப்பயும் பரிதவிக்குது, சிந்திக்குது, கவலைப்படுது, துக்கமாக இருக்குது இல்லையா? ஆனால் நம் வாஞ்சை நிறைவேறும் போது அது எப்படி இருக்கும்? இன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தையின்படி அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் இல்லையா? ஆனால் தீமையை விட்டு விலகாத மூடர்களுக்கு, அந்த தீமையை நான் விட்டு விலக மாட்டேன்னே இருக்கிறாங்க. அந்த விலகாமல் இருக்கிறது எப்படி இருக்கான்? மூடருக்கு அது அருவருப்பு போல் இருக்குன்னா, தீமையை விட்டு விலகவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்றவங்களுக்கு கர்த்தர் எப்படி நற்காரியங்களை செய்ய முடியும் இல்லையா? அதனால் அந்த மூடருக்கு அது தீமையை விட்டு விலகாதது, அது அருவருப்பாகவே இருக்கிறது. சங்கீதம் 119 81 82 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறதுன்னு தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. எல்லாம் நிறைய விதமான ரட்சிப்புகள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ரட்சிப்புக்கு காத்திருக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய ஆத்மாவுக்கு தேவன் இன்னைக்கு சொல்கிறார், அவர் வசனத்துக்கு நீங்கள் காத்திருக்கிற ஒரு வார்த்தை கர்த்தரிடத்துலேருந்து வந்தால் போதும், ஒரு வசனம் உங்களுக்கு வெளிப்பட்டால் போதும், அதை நீங்கள் பிடிச்சிட்டு அதை நீங்கள் விசுவாசித்து தேவனிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். ஏன்னா எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறதுன்னே தாவீது சொல்கிறார். எப்போ எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை வரும், எப்போ என்னை தேற்றுவீர்னு சொல்லி தாவீது என் கண்கள் கூட பூத்து போகிறதேன்னு சொல்லி தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அதை நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம்னே நீதிமொழிகள் 11:30 பார்க்குறோம். அப்போ நீதிமானுக்கு வர பலன் ஜீவ விருட்சத்தை போல் அது என்றென்றும் ஜீவித்திருக்கிறது. ஜீவ விருட்சம் என்பது அது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் பாக்கியவானாக இருக்கான். அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக திருப்புறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பாங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 3:18 சொல்லுது, அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அதுன்னு சொல்லப்படுறது என்னன்னா, கர்த்தருடைய வேத வசனம், கர்த்தருடைய போதகம், அதை நாம் தள்ளாமல் அவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து
அதன்படி நாம் நடந்தோம்னா, அந்த வசனத்தை நம்ம அடைந்த அந்த போதகத்தை அடைந்தவர்களாக இருந்தோம்னா நம்ம ஜீவ விருட்சம் போல நாம் இருப்போம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் அந்த வார்த்தையை போதகத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக இருப்பாங்கன்றாரு. சங்கீதம் 17:15 பார்க்குறோம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போதெல்லாம் உம்முடைய சாயலில் திருப்தியாவேன்னு தாவீது சொல்கிறாரு. அப்போ அவர் காத்திருத்தல் உன்னுடைய காரியம் எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கூட உங்கள் இருதயம்லாம் எவ்வளோ சோர்ந்து போயிருக்கலாம். வருஷ கணக்கில் பிள்ளை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்க அநேகர் இல்லையா? அதே போல் திருமணமாகாமல் காத்திருக்கிறவர்கள் அநேகர். ஒரு வேலைக்காக, ஒரு ரட்சிப்புக்காக, எத்தனையோ காரியங்களுக்கு, ஒரு பதவி உயர்வுக்கு, உங்கள் எல்லையில் நீங்கள் வேலை செய்கிற எல்லையில் உங்களுக்கு விரோதமாய் சில மனுஷ வல்லமைகள் எழும்பி போராடி கொண்டு இருக்கலாம். அதுலேருந்து விடுதலையாக அந்த ரட்சிப்பு கூட காத்திருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி தாவீது அவருடைய முகத்தை நான் தரிசிப்பேன், அவர் சாயலில் திருப்தி ஆவன், அதை போல் கர்த்தரை தரிசிக்க அவர் சாயலில் திருப்தியாக நீங்களும் தேவ சமூகத்தில் காத்திருங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையிலே நீங்கள் பலனடைங்க. அவர் சத்துவத்தினாலும் பலத்தினாலும் உங்களுக்கு இடை கட்டுவார். உங்களுடைய காரியங்களுக்கு தேவன் இறங்குவார். நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிடுச்சுன்னே தாவீது சொல்கிறார். சங்கீதம் 69:3 என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண் பூத்து போகிறது. அதாவது தேவனை அழைத்து அழைத்து என் தொண்டை கூட என்னாச்சு, வற்றி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை போல் நீங்களும் தேவனிடத்தில் பல முறை கேட்டும் பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் சில காரியங்களுக்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை வழியும் சொல்லுவார். ஏன் அந்த காத்துறதுக்கு பதில் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அது வர வசனங்களில் நம்ம அதை பார்ப்போம். சங்கீதம் 40:2-3 வசனத்தில் பார்க்குறோம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்திரு, என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்போ தேவனை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம் அடிகளை உறுதிப்படுத்துவார், நம்மை கண்மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்துவார். பயங்கரமான குழி, உளையான சேர், அந்த மாதிரியான பாவங்களுக்கு உங்களை தேவன் விலக்கி பாதுகாப்புன்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு புது பாடலை கொடுத்து நீங்கள் தேவனை துதிக்கும் போது அநேகர் கர்த்தரை நம்புவார்கள்னே வேத வசனம் சொல்லுது. தேவனுக்கு பயப்படுவார்கள்னு இருக்கு. அப்போ நம்ம மூலமாக அநேக மக்களும் ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தருடைய மகிமை மகத்துவத்தை அவங்க அறிந்து கொள்ளவும் முடியும். சங்கீதம் 143:7 பார்க்குறோம், கர்த்தாவை சீக்கிரமாக எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகிறதுன்னு தாவீது சொல்கிறார். அதுபோல் இன்றைக்கி கூட உங்களுக்கு பதில் வராமல் உங்கள் ஆவி கூட தோய்ந்து போயிருக்கலாம். நான் குழியில் இறங்குகிறவனை போல இருக்கிறேனே, அதுக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறைக்காதீங்கப்பா. அப்போ இந்த காலதாமதம் ஆகிறதுக்கு இன்னொரு காரியம், தேவன் தன்னுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறாருன்னா நம்ம மேலே தேவன் கோபமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ எந்த எல்லையில் நாம் தேவனை கோபப்படுத்துகிறோம்? தேவனை துதிக்காமல், ஆராதிக்காமல், மகிமைப்படுத்தாமல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் இருக்கிறோமா? தேவன் ஏன்னா நம்ம எல்லாரையும் அவர் பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்னு இருக்கு. அதை போல் உங்களை கூட தேவன் அழைத்து இருக்கலாம். ஆனால் உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்குறது என்ன? அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறணும்னு அது இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தேவன் உங்களுக்கு தன் முகத்தை மறைக்கிறதா இருந்திருக்கலாம். இன்றைக்கி தேவனை நோக்கி பாருங்கள், அவருக்கு நேரத்தை கொடுங்க, அவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இஸ்ரவேல், யாக்கோபுனுடைய இன்னொரு பேர் இஸ்ரவேல் இல்லையா? யாக்கோபு தன் பிள்ளை யோசேப்பு இறந்துட்டான்னு தன் சகோதரர்கள் அவனை ஓனாய் பீறி போட்டதுன்னு அவனை ஒரு படுகுழியில் தள்ளிட்டு தன் தகப்பனிடத்தில் அவன் இறந்து போனதாக சொல்லிடுறாங்க இல்லையா? ரொம்ப வருஷம் தன் பிள்ளைக்காக அவர் காத்திருந்து அழுது அவர் கண்ணு எல்லாம் சொருகி போய் கண்ணீரே வற்றி போன நிலைமையில் ஆகுது இல்லையா? ஆனால் ஒரு டைம் வருது, யோசேப்பு எந்த குழியில் தள்ளினாங்களோ தேவன் அந்த குழியிலேருந்து அவரை எடுத்து எகிப்திலே அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். கானானிலே பஞ்சம் வந்தபோது இஸ்ரவேலாகிய யாக்கோபையும் அவன் சந்ததியையும் அந்த எகிப்துக்கு வரும்படியாக யோசேப்பு அழைப்பு விடுக்கிறார் இல்லையா? தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேலே தன் தகப்பனை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. அப்போது அங்கே இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவர் அந்த கழுத்தை விடாமல் யோசேப்பு அழுதார்னு பார்க்குறோம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து சொல்கிறாரு, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா?
நான் உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கலையே, எனக்கு இப்போ மரணம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் தன் மகனை கட்டி அணைத்து அழுகிறார். அப்போது அதிக காத்திருத்தல் இருதயத்தை இலைக்க பண்ணி வச்சிருந்தது அன்னைக்கு அவருக்கு. ஆனால் யோசேப்பை கண்ட உடனே அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்போ மரணம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. அதுபோல் எத்தனையோ காரியங்களுக்கு நீங்கள் காத்திருக்கலாம். லூக்காவில் 18ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் 14 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஓமை கதையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீஷரிடத்தில் சொல்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கான். அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதிக்காமல் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருக்கிறா. அவள் போய் அவனிடத்தில் தன்னுடைய எதிராளியாக இருக்கிறவன் காரியத்தில் தனக்கு நியாயம் செய்யும்படியா அவன் வீட்டு வாசற் கதவை ஒரு நாளும் தட்டி கொண்டே இருக்கிறான். வெகு நாள் வரைக்கும் அவன் மனதில்லாமல் அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருக்கிறான். பின்பு ஒரு நாள் அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்த அவன், அந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறாளே, அடிக்கடி வந்து என்னை அலைக்கழிக்கிறாளே சொல்லி அவள் தன்னை அலட்டாதபடிக்கு அவன் நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் கதவை திறந்து அவளுக்கு நியாயம் செய்தான் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அந்த சீஷர்களையும் நோக்கி சொல்கிறாரு, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே தான் சொன்னதை சிந்திச்சு பார்த்து அந்த விதவைக்கு நியாயம் செய்தான். அந்தபடியே தேவனும் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற உங்களுடைய சத்தத்தை கேட்பார். அவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ உங்களுடைய ஜபம் கேட்கப்படணும், உங்கள் நியாயம் விசாரிக்கப்படணும், நீங்கள் காத்திருக்கிற காரியத்துக்கு பதில் வரணும்னா இங்கே இன்னொரு ஓமையும் அவங்க சீஷரிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்போது ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் தேவாலயத்துக்கு முன்பாக வந்து தேவனை பணிந்து கொள்ள வராங்க. அந்த பரிசேயன் என்ன சொல்கிறான், அவன் வெளியில் நின்று ஆலயத்துக்கு உள்ளே போயிட்டு அவன் என்ன சொல்கிறான், நான் நான் பரிகாரரோ அநியாயக்காரரோ விபசாரக்காரரோ ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இல்லாமல் உண்மையே நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு வாரத்தில் நான் 2 முறை உபவாசிக்கிறேன், சம்பாதியத்தில் தசம பாகத்தை செலுத்துகிறேன் அப்படியெல்லாம் சொல்லி தன் நியாயத்தெல்லாம் அங்கே வெளிப்படுத்தி, ஆனால் மற்றவங்களை அவன் கீழ்ப்படுத்துகிறவனா, மற்றவங்களை குறை சொல்லுகிறவனா அங்கே தேவனுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துகிறான். ஆனால் அந்த ஒரு ஆயக்காரனும் ஆலயத்துக்கு வெளியில் நின்று பரலோகத்துக்கு நோக்கி வானத்தை நோக்கி தன் தலையை கூட தூக்க முடியாமல் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகிய தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிருன்னு தேவனிடத்தில் இறக்கத்தை கேட்குறான். அப்போ யார் நீதிமானா இருந்தான்னா, இந்த ஆயக்காரனே நீதிமானானான், இவன் ஜபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அதை போல் இன்றைக்கி உங்களை நீங்கள் தாழ்த்தி உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தேவன் மனம் இறங்கி உங்களுக்கும் பதில் தருவார். அதுதான் இன்றைக்கி நமக்கு கர்த்தர் இடைப்பட்ட அந்த வார்த்தையின்படி அதிக காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணோம். ஆனால் நம்ம விரும்பினதை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிங்க, அது ஜீவ விருட்சம் போல் இருக்க போகிறது. ஆமீன்.